நேரம் டாபிக் போடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா டாப் 10 லோ எக்ஸ்பெண்டிச்சர் மியூச்சுவல் ஃபண்டுகளை பார்ப்போம். இப்போ குறைவான எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் தான் நாம் மிகுந்த லாபத்தை மியூச்சுவல் ஃபண்டில் பெற முடியும். இந்த 10 மியூச்சுவல் ஃபண்டினுடைய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குறைவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஸ்டாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு லோ காஸ்ட் ஹை ரிட்டர்ன் ஃபண்டுங்க இருந்தால் தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்க மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டருக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஈஸியாக அவங்க முன்னுக்கு வர முடியும், பெரும் செல்வந்தராக ஆக முடியும். அப்படிங்கிறது தான் அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆய்வு பண்ணி எடுத்ததில் 10 மியூச்சுவல் ஃபண்டு குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உள்ள ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபண்டு பார்த்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு. இது growth டைரக்ட் பிளானு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.39% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இது லான்ச் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2020. இது ஏறக்குறைய ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதனுடைய ஒரு வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 17.35% கொடுத்துருக்கு சிஏஜிஆர். ரெண்டாவது 3 வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 37.96% சிஏஜிஆர் கொடுத்துருக்குது. இப்போ இது குறைவான இது இருக்கிறதுனால ஒரு 5 வருஷ ரிட்டர்னை நம்ம பார்க்க முடியல. இது ஒரு அருமையான ஃபண்டு. இதுக்கு ரேட் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது ஃபண்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு growth டைரக்ட் பிளானு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.44%. இது லான்ச் பண்ண டேட்டு ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா 10/2018 அக்டோபர் 2018 இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12.89%. 3 வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 33.82%. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 36.50% கூட்டு வட்டியாக இது ரிட்டர்ன் கிடச்சிருக்குது. இது போக போக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 12.89 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் போக போக 5 வருஷத்தில் 36.58% கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து மூணாவது ஃபண்டு பார்த்தீங்கன்னா பந்தன் லார்ஜ் கேப் அண்டு மிட் கேப் ஃபண்டு. இது growth டைரக்ட் பிளானு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.57%. இது ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2013. இது ஒரு வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8.94% தான். நம்ம குறைவான ரிட்டர்ன் தான். அதுக்கடுத்து 3 இயர்ஸ் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா 31.47% கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது 5 வருஷ ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா 30.65% இது கொடுத்துருக்குது. போக போக இதனுடைய ரிட்டர்ன் அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துங்க. அதுக்கடுத்து 4வது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா கன்சம்ஷன் ஃபண்டு. இது growth பிளான் டைரக்ட் பிளானு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.57%. இது ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2013. இதனுடைய 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1.62%, மிக மிக குறைவு. அதே சமயத்தில் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 24.21%. 5 வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 26.97%. இதுவும் போக போக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதுக்கு 5வது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா HDFC ஃபோக்கஸ்டு 30 ஃபண்டு. இது growth டைரக்ட் பிளானு. இதனுடைய 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 11.98 கொடுத்துருக்கு. 3 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 29.07 கொடுத்துருக்குது. 5 வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 31.94% கொடுத்துருக்குது. இது ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2013. நிறையா ஃபண்டுங்க ஜனவரி 2013 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே போக போக அதனுடைய ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 6வது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்டு growth ஃபண்டு டைரக்ட் பிளானு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.62%. இது ஆரம்பித்த தேதி ஜூலை 2019. இது 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 14.91% கொடுத்துருக்குது. 3 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 24.50% கொடுத்துருக்குது. இது 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 27.95% கொடுத்துருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல ஃபண்டு மாதிரி தான் தெரியுது. அதுக்கடுத்து 7வது பார்த்தீங்கன்னா
எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு, இது வந்து growth ஃபண்டு டைரக்ட் பிளான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.62%. இது ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2013 ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 0.69% தான், மிக குறைவு. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 27.54%. 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 35.46%. எட்டாவது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு growth பிளானு டைரக்ட் பிளானு. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.63%. லான்ச் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா மே 2013. இதனுடைய 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12.97% கொடுத்துருக்கு. 3 இயர் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா 25.60% கொடுத்துருக்கு. 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 27.59% கூட்டுவட்டியாக கிடைச்சிருக்கு. நம்ம 9வது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது growth டைரக்ட் பிளான். இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.66%. அதுக்கு அடுத்தது இது ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2019 ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15.73%. இது 3 வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 36.41%. இதனுடைய 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 32.70%. அதனால் இந்த ஃபண்டு வந்து பரவாயில்லையாக தெரியுது. போக போக அதனுடைய ரிட்டர்ன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 10வது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு growth டைரக்ட் பிளானு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.67% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இது வந்து ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023. இது 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6.82% தான், இது குறைவு தான். 3 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 26.79%. 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 28.33%. இப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுலே நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணி ரொம்ப குறைவாக எக்ஸ்பென்ஸ் இருக்கிற ஃபண்டுகளாக தேர்ந்தெடுத்து 10 ஃபண்டுகளை கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த 10 ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோ 0.39%லேருந்து 0.67% வரை எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துருக்குறாங்க இந்த ஃபண்ட்லேருந்து. அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுங்கிறது தான் புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக உள்ள ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும். ஏன்னா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் இழக்க நேரிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டைரக்ட் பிளான் அப்படிங்கிறதுல போடுங்க ரெகுலர். ஏன்னா முகவரெல்லாம் உங்களை வந்து நாடுவோர் எல்லாமே அல்லது பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது மேக்ஸிமம் ரெகுலர் ஃபண்டில் தான் போடுவாங்க. அதனால் நீங்கள் டைரக்ட் பிளானில் போடுங்க. டைரக்ட் பிளானில் எப்படி போடுவதுங்கிறது, எப்படி ஆப் இறக்கி போடுறது, எந்தெந்த ஆப் இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல வீடியோக்களை கொடுத்துருக்கேன். கவனமாக பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் இறுதி முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இறுதி முடிவு எடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்வதன் மூலம் நீங்கள் ரிஸ்க்கு குறைவாக இருக்கும். எல்லாமே ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒரு குறைவான மாத வருமானம் இருந்தால் கூட சரி, நீங்கள் குறைவான தொகையை ஒரு 1000 ரூபா செலுத்தி கூட ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக ஆக முடியும். என்னன்னா நீண்ட காலம் நீங்கள் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் எல்லாமே. எல்லா முதலீடுகளும் நீங்கள் நீண்ட காலம் பொறுக்கும் போது மட்டும்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். நான் வாரத்தில் ஒரு 2 வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக அதை கன்வே பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ்கள்லாம் எடுத்து நீங்கள் ஒரு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் பழைய வீடியோக்கள்லாம் டைம் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள். நிறைய மனதை வலிமைப்படுத்துறதுக்கு நிறையா வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் மாத வருமானத்தை எப்படி சேமிக்கிறது, அந்த சேமித்த பணத்தை எதில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்கேன். அதை கவனமாக பார்த்து நீங்கள் நீண்டகால அடிப்படையில் ஒரு செல்வந்தர் ஆகணுங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.